வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரணின் பேசுறேன். இப்போ அம்மாவோட கழுத்துல வந்து ஒரு கட்டி இருக்கு. அம்மா எச்சி முழுங்குங்க, எச்சி முழுங்குங்க. எச்சி முழுங்க முடியலையோ? தண்ணி குடிச்சா அடைக்கிற மாதிரி இருக்கா எப்பயாவது? அப்படிலாம் இருக்காதுப்பா, வலி இல்லை. வலி இல்லை. படுத்திருக்கையில இப்போ வந்து லைட்டாக அழுத்தும், அப்புறம் இங்கிட்டு படுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ணாது. ஓ, இப்போ இந்த பக்கம் படுத்தா அழுத்துது. அழுத்துறாங்க. இந்த கழுத்துல இந்த கட்டி எவ்வளவு வருஷமா பாத்தீங்க நீங்க கழுத்துல? 6 வருஷமா இருக்கு, 6-7 6 வருஷமா. ஆனா திடீர்னு பெருசா வளர்ந்துருச்சா? இந்த இடத்துல லைட்டாக இருந்துச்சு. அவர்கிட்ட தான் ஹோமியோ டாக்டரே மாத்திரை சாப்பிட்டேன். வேற ஊர்ல? அவங்க வந்து மதுரையில் இருந்தா. இப்போ டாக்டர் பேர்ல சொல்ல வேணாம். சாப்பிட்டீங்க ஆனா குறையல. சரி, இப்ப நம்ம குறைச்சிருவோம். இப்ப நான் இன்னைக்கு உங்க கழுத்துல கட்டி இருக்கிறத வீடியோ எடுத்துட்டேன். அடுத்து இந்த இதை வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போட்டுருவோம். சரிம்மா, கரெக்டா வந்து கொடுத்துறீங்களா? நான் வந்துடுறேன். சரி. ஆக்சுவலி என்னன்னா, கழுத்துல கட்டி இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்குறீங்க, பிளட்ல தைராய்டு செக் பண்ணுறீங்க, ரத்தத்தில் தைராய்டு இல்லை அப்படின்னோடனே எனக்கு தைராய்டு கட்டி இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. காமன் பீப்புளோட டவுட்டு, இது விளக்கம் கொடுத்துறேன். ரத்தத்தில் தைராய்டு அளவு உங்களுக்கு கூடவோ குறைச்சோ இருக்கிற எல்லாருக்கும் கழுத்தில் கட்டி இருக்கணும்னு தேவையில்லை. ரத்தத்தில் தைராய்டு இருக்கவங்களுக்கு கழுத்தில் கட்டி இருக்கணும்னு தேவையில்லை. கழுத்தில் கட்டி இருக்கிற எல்லாருக்கும் பிளட்லேயும் தைராய்டு லெவல் கூடியோ குறைச்சோ இருக்கணும்னு தேவையில்லை. ஆனால் இந்த கட்டி இருந்தால் ஹோமியோபதி மெடிசனில் அவ்வளோ அழகாக கரைக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது. நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த கட்டியை போயிட்டு ஆப்ரேட் பண்ணணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் கட் பண்ணி உங்கள் தைராய்டு உறுப்பே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வாழ்நாள் முழுக்க நீங்கள் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேளை எங்களால் சரி பண்ண முடியல, இப்போ என்னால் சரி பண்ண முடியலன்னு சொன்னால் நானே ஆப்ரேஷன் பண்ணுங்க தான் அனுப்புவேன். பட் சரி பண்ண முடிகிற ஒரு லெவலில் இப்போ உங்களுக்கு அதை எஃப்என்எஸ்சி எடுத்து பார்த்தா அது வந்து சாதாரண கட்டி தான் வந்துருச்சு ரிப்போர்ட்டு. ஸோ நம்ம மருந்துலேயே கரைச்சிக்கலாம். இது வந்து கேன்சர் கட்டி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கத்தி தேவையில்லாம கத்தி வைக்க வேணாம், உறுப்பு எடுக்க வேண்டாம் இல்லையா? இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம அந்த தைராய்டு உறுப்பே எடுத்துட்டு வாழ்நாள் முழுக்க தைராய்டு மாத்திரை போடணும். ரத்தத்தில் தைராய்டு நார்மலாக இருக்கும் பட்சத்தில் அது நம்ம பண்ண வேணாம்ல. ஸோ இவங்களுக்கு நான் ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு ஒரு 4 மாதம் கழிச்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். லவ் யூ ஆல். நன்றி.